ஈவினிங் மேலே எடுத்த விலாக் தான். இன்றைக்கி ரொம்ப நாளாக வந்து சரி பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டவ்வு வந்து இந்த அளவு தான். சிம்லையும் கம்மியாக எரியிற மாதிரி தான் ஃபுல்லாக வச்சாவே எரியுது. ஸோ 3 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதை வந்து சரி பண்ணவே இல்லை. இன்கேஸ் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. சிலிண்டருக்கும் அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கும் இடையில இருக்கிற அந்த பைப்பை வந்து நம்மளால் அந்த கேஸ் வயரை வந்து எங்களால் கழட்டவே முடியலை. ஸோ பார்க்கலாம், வீட்டிலேயே வந்து ஆள் கூப்பிட்டு வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் இருந்தோம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், பின்னாடி போகிற அந்த பைப் லைனை வந்து செக் பண்ணி பார்ப்போங்கிறதுக்காக நாங்களே வீட்டில் வந்து இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஸ்க்ரூவை கழட்டி ஃபஸ்ட்டு அந்த பைப்பில் வந்து தூசி எதுவும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணோம். ஃபுல்லாக வந்து நட்டெல்லாம் வந்து கழட்டியாச்சு. கழட்டிட்டு அதுக்கப்புறமா இதையும் வந்து நல்லா வந்து டைட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ஸ்டவ்வு வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் சரி பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் நல்லாவே இருக்குது. ரொம்பவே நல்லா உழைக்கிற ஒரு ஸ்டவ்வு. ஸோ அதனாலவே வந்து அது இறுகி போச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப கெட்டியான மாதிரி இறுகிருச்சு. ஸோ நல்லா வந்து ஸ்பேனர் போட்டு நல்லா வந்து கழட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது கழட்டினதுக்கப்புறமா இதில் வந்து நம்மளோட பின்னூக்கை வந்து நம்ம போட்டு பார்த்தோம். சரியாக செட் ஆகவே இல்லை. அதனால் வயரில் போகிற அந்த செப்பு கம்பியை வச்சு உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த இது வந்து நம்ம பர்னர் போடுற இடம். இதுலேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். தேய்க்கிறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூசியாக தெரியும் நிறையா. ஸோ இதை வந்து அந்த ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தட்டியாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரியே வந்து செட் பண்ணி மாட்டி வச்சாச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து கழட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேஸ் சிலிண்டரையும் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆரம்பத்தில் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்டவ்வெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி சிலிண்டரையும் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வேலையை வந்து செய்யணும். ஆக்சுவலாக இது ஷாப்பில் கொடுத்து கரெக்ட் பண்ணாலும், அப்படி இல்லைன்னா சிலிண்டரை வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் கொண்டு வரவங்ககிட்டே வந்து கரெக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, இது ஒரு ஸ்டவ்வுங்கிறதுக்காக ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 500ஆவது வந்து அவங்க வந்து வாங்காமல் போக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளால் முடியலைன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ட்ரை பண்ணோம். உண்மையிலே நினச்ச மாதிரியே வந்து நல்லாவே இது ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டிலேயே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம். நிறைய விஷயங்களை இப்படி தான் நம்ம வந்து நிறையது நம்மளாலவே செய்ய முடியும். ஆனால் சின்ன சின்ன சோம்பேறித்தனமும் எதுக்கு இதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம வந்து அதை செய்யாமல் விட்டுறோம். இப்போ இந்த இது எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தான் ஆயிடுச்சு. அந்த ஸ்க்ரூ கழட்டுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சே தவிர மற்றபடி க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கேஸ் டியூபை மட்டும் கழட்டுற மாதிரி இருந்தால் எப்போவோ ஷாப்பில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கழட்ட முடியாததுனால ஒரு 3 மந்த்ஸாக அப்படியே போட்ட விஷயம் வந்து இன்னொரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. இல்லைனா இதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் ஷாப்புக்கு போனாலே வந்து ஒன்றை தொட்டு இன்னொரு வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து அமௌண்ட் வாங்கத்தான் செய்வாங்க. அதை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இதிலேருந்து இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வந்து வந்து வீட்டிலையே ட்ரை பண்ணுவோங்கிறத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் எக் பட்டர் கிரேவியும், அதுக்கு ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி அதோட உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சு இன்னொரு கிண்ணத்தில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச முட்டை வந்து அதோட ஊற்றி கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் வந்து ஒரு கிண்ணத்தை வந்து வச்சு அதை வந்து மூடி வச்சிட்டோம்னா நல்லா பாயில் ஆகி இந்த மாதிரி வந்து வெந்து வந்துடும். இதை வந்து இப்படி பனீர் ஷேப்பில் வந்து பொடிசாக வந்து சாப் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்து அதோட இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ண 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டு. கொஞ்ச நேரம் அது ஹாட் வாட்டர் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா அதோட கரம் மசால் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதோட வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி 1.5 ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வர நேரத்தில் சப்பாத்திக்கு மாவும் பிணைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து நல்லா கொதிச்சு கிரேவி பத்தில் திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இதோட வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணிடும். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே அதுதான். பட்டர் ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டரை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச முட்டை துண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கசூரி மேத்தி சேர்த்து இறக்கலாம். கசூரி மேத்தி இல்லைனா மல்லியிலை தூவி இறக்கலாம். இப்போ கிரேவி வச்சு முடிச்சதுக்கப்புறமா சிலிண்டர் வந்து காலியாயிடுச்சு. ஸோ சிலிண்டர் மாட்டிடலான்னு சொல்லி சிலிண்டர் எடுக்கிறதுக்காக வந்தப்போ தான் ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் தெரியாத ஒரு சில பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். சிலிண்டரோட வெயிட் 15.8, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த கேஸோட வெயிட் வந்து 14.2. டாப்பில் இருக்க இந்த கோடு வந்து ஏ வந்து மாதத்தையும் 31 வருஷத்தையும் குறிக்கும்.
31க்கு அப்புறம் இந்த சிலிண்டர் வந்து எக்ஸ்பயர் ஆகும். திரும்ப வந்து இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நான் இப்போ மாட்ட போகிற சிலிண்டரு. பழைய சிலிண்டரோட டேட்டு பார்த்தீங்கன்னா D24ன்னு இருக்கும். இதுவும் டிங்கிறது வந்து மாதம், 24ங்கிறது இயர் எண்டு. ஏ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், பி வந்து அடுத்த 3 மாதம், சி அதுக்கு அடுத்த 3 மாதம், டி வருஷத்தோட லாஸ்ட் 3 மாதத்தையும் குறிக்கும். ஒரு சிலிண்டரோட ஆயுட்காலம் 15 வருஷம். நம்மளுக்கு வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அதை செக் பண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கு இது ஓகேவாங்கிற மாதிரி செக் பண்ணி தான் அடுத்து வந்து ரீஃபில் பண்ணியே வந்து சப்ளை பண்ணுவாங்க. நான் சொல்கிற இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சில பேருக்காக இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.